ஒரு சின்ன அந்த சின்ன போட்டு அரசு எல்லாம் டான்ஸ் பண்ணுவான். என்ன வேணா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு திருப்பூர் நல்லா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பூர் வாங்கி ஜெயிலில் வந்து தலையை வைக்க இல்ல வீடியோ ஓகே சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் சத்தமா என் பேர் ஹர்ஷத். நான் 7th படிக்கிறேன். நான் இப்போ வந்து இயேசு கடல் மேல் நடக்கிறது சொல்றேன். இயேசு வந்து ஒரு நாள் மக்களை வந்து அனுப்பிட்டு இருக்கும்போது சீடர்களை பார்த்து நீங்களும் வந்து இருட்டில் படகெடுத்து மறைக்கு போயிடுறாங்க. சீடர்களும் தயக்கத்தோடவே போறாங்க. இயேசு வந்து இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு மலைக்கு போயிட்டு தனிமையில வந்து ஜெபிக்கிறாரு. அப்போ வந்து சீடர்கள் போயிட்டு இருந்த படகு வந்து ஒரு புயல் காத்துலையும் கடல் பொங்கி எழுது. அப்போ வந்து இயேசு வந்து கடல் மேல் நடந்து வரும்போது சீடர்கள்லாம் பார்த்து பேய் பேய் அப்படின்றாங்க. அப்போ வந்து இயேசு வந்து கையை தூக்கிட்டு நான் தான் அஞ்சாதீர்கள் அப்படின்றாரு. அப்போ வந்து பேதுரு வந்து ஆண்டவரே நீங்க தானா என்னையும் உங்ககிட்ட வரத்துக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ஆண்டவரும் வா அப்படின்றாரு. பேதுரு இறங்கி வரும்போது கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா வந்து பயத்துல வந்து கீழே பார்க்கணும்னு முழுகிடுவாரு. அப்போ இயேசு வந்து நம்பிக்கை குன்றியவனே எதற்கு அச்சம் கொண்டாய் அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்து பேதுருவும் வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு இயேசு வந்து பேதுரு தூக்கிட்டு படகுல உட்காந்து போன உடனே அவங்க போய் சேர வேண்டியதான் வந்து பேதுருவின் மாமியாரே மாசமா வந்து ஒரு நாள் பேதர் வீட்டுக்கு போறாரு. அப்போ வந்து பேதரின் மாமியார் காய்ச்சல படுத்துருக்கேன் பார்த்தாரு. உடனே அவங்களோட கையை தொட்டதும் காய்ச்சல வந்து போயிடுச்சு. அவங்க எழுதியவே அவங்க இந்த கதை மாலை வேலையில பேய்விட்டவங்க எடுத்துட்டு வராங்க. ஏசவாங்க அதே மாதிரி நோய் உள்ளவங்களும் எடுத்துட்டு வராங்க. நோய் படிச்சாரு. இதை வந்து பழைய ஏற்பாட்டுல அவன் பிணிகளை கலந்து கொண்டு இந்த கதை வந்து மத்திய 16 அதுக்கு அருகே 5 கல்மண்டம் இதன் பேர் தண்ணீர் கலக்கும் போது யார் முதல்ல போறாங்களோ அவங்களோட நோய் எல்லாமே போயிடும். அவங்க நோயும் வராது. இவர் வந்து 35 வருஷமாவே படுத்திருக்கிறாரு. அதனால இயேசு வந்து படுக்கையே எடுத்து வீட்டுக்கு போலான்னு அவரும் ஏன்னா இயேசுக்கு தெரியும் அவர் 35 வருஷமாவே அவர் படுத்தே இருக்கிறதுனால அவர் வந்து அவர் குணமாக்கிட்டார். சூப்பர் நைஸ். இது வந்து லூக்கா 16:19-31 வரை. அவர்
கொஞ்ச நாள் கழிச்சு லாசரும் இறந்துருப்பாரு, செல்வரும் இறந்துருப்பாரு. லாசர் வந்து பானபூரகம் வந்து ஆபிரகாம் செல்வர் வந்து அடக்கம் செய்வாங்க. ஒரு நாள் வந்து செல்வர் வந்து வானத்தை ஆபிரகாமின் மடியில் லாசர் இருப்பதை பார்த்து தந்தை ஆபிரகாமே, லாசரின் முடிவிரலை தண்ணீரில் நிறுத்தி என் நாவை குளிர செய்யும். நான் இந்த தீப்பிழலில் மிகவும் வேதனைப்படுகிறேன். சூப்பர் நல்லா பண்ணீங்க. வா சொல்லு சொல்லு. சொல்லு. வந்து சிலுவையில அறைய போறாங்க. இடத்தோட பேர் வந்து மண்டே ஓட்டு. எபிரேய பாஷையில வந்து சேர்த்து அறைவாங்க. பலகை எழுதி சிலுவைக்கு மேல வைப்பாங்க. அதை கொள்ளா கடிச்சு கிளாத் போயிட்டு வாக்குவாதம் பண்ணாங்க. அப்போ கிளாத் வந்து நான் எழுதியதுதான் என்ன எழுதினாரு? நாசிரேந்து இயேசு யூதர்களின் அரசர். நைஸ் நைஸ்.